நடிகர் அஜித் குமார் துபாயில் நடைபெற்ற கார் பந்தய போட்டிக்கான பயிற்சியின் போது விபத்தில் சிக்கினார். அங்கு என்ன நடந்தது என்பது குறித்த விரிவான தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரான அஜித் குமார் பைக் ரேஸ் மற்றும் கார் ரேஸ் ஆகியவற்றில் மிகுந்த ஆர்வம் கொண்டவராக உள்ளார். இவர் பார்முலா போட்டிகளில் பங்கேற்று கவனம் செலுத்தினார். அதுவும் 2003ஆம் ஆண்டு ஆசிய BMW சாம்பியன்ஷிப் மற்றும் பார்முலா 2 சாம்பியன்ஷிப் உள்ளிட்ட போட்டிகளில் போட்டியிட்டார். 2010ஆம் ஆண்டுக்கு பின்னர் எந்த கார் பந்தயத்திலும் பங்கேற்காமல் இருந்த அஜித் சமீபத்தில் ஒரு அணியை வாங்கி அஜித் குமார் ரேசிங் என பெயரிட்டு நடத்தி வருகிறார். அந்த அணியில் அஜித் குமாருடன் மேலும் 3 சர்வதேச வீரர்கள் இடம் பிடித்துள்ளனர். அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை சில மாதங்களுக்கு முன்பு வெளியிட்டனர். IPL அணியைப் போல கார் ரேஸ் அணியில் மொத்தம் 42 அணிகள் உள்ளன. அதில் ஒரு அணி அஜித்துடைய அஜித் குமார் ரேசிங். இந்த அணிக்கு வரும் 11 மற்றும் 12ஆம் தேதியில் துபாயில் போட்டி உள்ளது. இதற்காக துபாய் சென்ற அஜித் குமார் போட்டிக்கு தயாராகி வருகிறார். அஜித் குமார் கலந்து கொள்ளும் கார் ரேஸ் போட்டி 24 மணி நேரமும் நடைபெற உள்ளது. அதற்கு ஏற்ற வகையில் பயிற்சியும் 24 மணி நேரம் நடைபெறுகிறது. அதில் ஏற்கனவே 3 மணி நேரம் பயிற்சியை முடித்த அஜித் குமார் மீண்டும் கார் பயிற்சியில் ஈடுபட்டார். அப்போது அவர் ஓட்டி வந்த கார் வளைவில் மோதியது. அதன் காரணமாக கார் பலத்த அடிபட்டு பம்பரம் போல சுற்றியது. நல்வாய்ப்பாக உள்ளே இருந்த அஜித்திற்கு எந்த அடியும் படவில்லை, காயமும் ஏற்படவில்லை. விபத்துக்குள்ளான காரிலிருந்து அஜித் குமார் இறங்கி அவரே ஆம்புலன்ஸுக்கு சென்று அமர்ந்தார். அவருக்கு எந்த பெரிய அடியும் இல்லை என மருத்துவர்களும் கூறியுள்ளனர். அஜித் குமாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்பதால் உடனடியாக மீண்டும் கார் பயிற்சிக்கு தயாராகியுள்ளார். அவரும் அவருடைய அணியினரும் வரும் 11 மற்றும் 12ஆம் தேதிகளில் நடைபெறும் கார் பந்தய போட்டிகளில் பங்கேற்கின்றனர். அதற்காக நாளை மற்றும் நாளை மறுநாளில் தீவிர பயிற்சியில் தொடர்ந்து அஜித் குமார் மற்றும் அவரின் அணியினர் பங்கேற்கின்றனர். அஜித் குமார் துபாய் மட்டுமல்லாமல் ஐரோப்பிய 24H ரேசிங், போர்ஷே 992 GT கார் பந்தயங்களில் அஜித் குமாரின் ரேசிங் அணி பங்கேற்க உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் செந்தில் ராஜா.